எல்லோரும் ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். இந்த வெயில்லையும் நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எங்களுக்காக எல்லாம் செட் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஹோப் யூ ஆல் லைக் த மூவி. நியூ ஐடியா, புது ஐடியா கொண்டு வந்தார் நம்ம ஹோசிமேன். தேங்க்யூ. ஐ ஹோப் யூ லைக் இட். வணக்கம் ப்ரோ. எல்லாருக்கும் நன்றி சார். இவருக்கு சொன்னேன். ஓகே, எல்லா பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தில் நல்ல எண்ணங்களை விதைக்கக்கூடிய பல விஷயங்களை வச்சுருக்கோம். அது சிவாவோட காமெடியோட இதில் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. எல்லாமே வந்து நம்ம காமெடியன்ஸில் வந்து யோகி பாபு சார், விடிவி சார் எல்லாமே கலந்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை என்கரேஜ் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்காக. அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் ஒரு ஃப்ரெஷ் ஷோ முடிஞ்சதும் வென் நீங்கள் எல்லோரும் இங்கே பார்த்து இன்னும் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ we're ஹாப்பி அண்ட் ஐ ஹோப் சில்ட்ரனுக்குலாமும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி ஐ திங்க் ஸ்கூல்ஸ் முடியுது. ஸோ எல்லோரும் குட்டீஸை கூட்டிகிட்டு போய் படத்தை பாருங்கள். ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ ஐம் ஷோர் வந்து தியேட்டரில் போய் இந்த மத்தியான டைமில் போய் நல்லா பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இட்ஸ் a very light hearted breezy film and நிறைய பேர் கிளைமேக்ஸ் பற்றி பேசியிருக்கீங்க. ஸோ I'm so glad that we were able to kind of have this movie released in the perfect time. So போய் பாருங்க and enjoy it and thank you so much for your support. சார் ஆமாம் இல்லை சார், அப்படி இல்லை, கலாய்ப்பார். ஆமாம் அப்படி இல்லை, கதையோட ஒட்டி போகணுங்கிற ஒரு ட்ராவல் தான். ஆமாம், இது அப்படியே சொல்லலாம். அதாவது நம்ம கதையோட ஒட்டி என்ன தேவையோ அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு போனோம் நம்ம. ஓகே. ஆமாம் ஆமாம் இல்லை, இந்த படத்தோட டைட்டிலே சும்மா, அதனால் அதை நம்பி போகிறதுனால நம்ம கொஞ்சம் கதைக்கு எவ்வளோ தேவையோ. கரெக்டு, கண்டிப்பாக. எனக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லைப்பா. ரொம்ப சிவா சொல்லி கொடுத்த மாதிரி இல்லை, சும்மா சொல்கிறேன். இல்லை ப்ரோ, அது என்னென்னா நம்ம கதையோட ஒட்டி கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் எல்லாமே படத்தில் வந்து இவர் தான் ஹீரோ. சுமோ தான் ஹீரோ. இல்லை, சுமோன்ற கதையனால அந்த கதை தான் ஹீரோ. இல்லை, அவரை காப்பாற்றுற இவர் தான் கதையோட முக்கியமான இந்த படத்துடைய ஹீரோவே அவர் தான். நானும் காசு கொடுத்தேன் சார். ஓகே, அப்படியா? ஐ திங்க் அதுதான் ஒன்று உண்மையான டிஸ்கிரிப்ஷன் இந்த காலத்தோட லவ். இல்லை, உனக்கு தான் எல்லா பசங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்பப்போ வந்துட்டு போகிறாங்க. அதனாலதான் என்கிட்ட என்னால முடிஞ்சது நான் பண்ணிருக்கேங்க. இது ஜெனுவினா நான் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு அந்த நோக்கம் இருந்துச்சு இல்லையா, அது போதும் இல்ல. ரெண்டு மூணு வார்த்தைகளா? அரிகாத்தோ சார். அரிகாத்தோ சுதைமா சார். அது ஒன்றுமே இல்லை, தேங்க்யூ ஸோ மச் தான். அதுக்கு மேலே ஒன்றுமே தெரியாதுண்ணே. ஏன்னா நம்ம தமிழே இப்போ கொஞ்சம் அங்கே போய் ரொம்ப கஷ்டம். அது சாதாரண லாங்குவேஜ் இல்லாதாங்க. அண்ட் அங்கே டிரான்ஸ்லேஷன்லாம் கூட ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயம் சொல்லி புரிய வைக்கிறதுலாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு கொடுத்த டைமில் நம்ம ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஈஸியான விஷயம் இல்லை, அங்கே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான் அங்கே. ஆமாம் ஆமாம், எனக்கு தெரிஞ்சு வந்து உலகம் சுற்றும் பாலிபனுக்கு அப்புறம் இதுன்னு நினச்சேன். இன்னொரு படம் என்னன்னு தெரியல எனக்கு. இது ஓகே. ஆமாம் சார், ஜப்பான் எடுத்துல முன்னாடி இல்லை, அப்படி நிறுத்தலாம் இல்லைங்க. நம்ம படம் முன்னாடி வர வேண்டியது கோவிட் ஒரு காரணமாகி வியாபாரம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ப்ரொடியூசர் சைடில் பக்காவாக இருந்தாங்க எல்லாமே. ஓகே. ஆமாம். இல்லை, ரெண்டு பேர் யாரை கேட்குறீங்க? சிவா இவங்களா? அவரா? இல்லை, இவர்கிட்ட கதை முதல்லையே சொல்லிட்டேன் நான். கதை கேட்டோன்னே இந்த படத்தை நல்லா பிரம்மாண்டமாக பண்ணணும்னு சொன்னது இவர் தான். ரொம்ப நல்லா பண்ணணும், அங்கே டேரெக்டாக அங்கே போய் பண்ணணும், இது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரொடியூசர்லாம் அமையணும்னு சொல்லி டிலே பண்ணி பண்ணணும் நம்ம. அப்பயே இவன் கதையை முதல்ல கேட்டார். அதுக்கப்புறம் எல்லாமே அமைஞ்சது. சார் நம்ம ஐஸ்வரி கணேஷ் சார் அமைஞ்சதுக்கப்புறமா நல்ல இது கிடைச்சது. 50% படம் அங்கே தான் எடுத்துருக்கோம் நம்ம. ஆமாம். எது சார் இது? அவங்களே ஜப்பானுக்கு இது சொல்லி விஷயம் மாதிரி இருக்கு. அவங்க இந்த கேள்வியை இவங்க தான் எழுதி கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல் கண்ட்ரீஸ் 2 வாட்டி போயிருக்கேன், ஆனாலும் நான் அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னு தோணுது. இந்த படமே வந்து ஆனால் நான் ஜப்பான் ஸ்கெட்யூல் ஆனதுக்கு அப்புறம் தான் சைன் பண்ணேன். ஸோ அதனால லேட்டாக வந்ததுனால வந்து நான் மிஸ் பண்ணேன். ஜப்பான் ப்ரொமோஷனில் கூப்பிட்டு போயிடலாம். தேங்க்யூ.
நானும் அந்த படம் வருங்க அப்போ பாருங்க. இல்லை அதான் அவங்க சொன்ன மாதிரி இது எனக்கும் அவருக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி தான் நிறையா தவிர எனக்கு இவங்களுக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப கம்மி. ஸோ அதனால் அந்த பாட்டு என்ஜாய் பண்ணிங்களா? கணபதி சாங்லாம் ரொம்ப பிடிச்சது. என்னங்க நீங்கள் இவ்வளோ ஃப்ராங்காலாம் பேசாதீங்க சரியா? சொல்லுங்கள். இல்லை அப்படிலாம் கிடையாது. ஏதோ ப்ரொடக்ஷன்லேருந்து வந்த மாதிரி பேசுகிறேன். நீங்கள் அப்படிலாம் கிடையாது. இல்லை அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. இல்லாட்டி அப்புறம் எல்லா ஆர்டிஸ்டோட வரைக்கும் நம்ம கொண்டு வர முடியாது. ஜப்பான்லேருந்து அந்த ஆர்டிஸ்ட்டை கொண்டு வர வச்சாங்கல்ல. இல்லை எனக்கு இந்த படத்தோட விஷயம்லாம் தாண்டி ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணுறது தான். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாருமே இங்கே இருக்கீங்க தெரியும். இப்போ இவ்வளோ கேள்வி கேட்டார் அவர் நமக்கு தெரிஞ்சவர் தான் ரொம்ப. ஆனால் உங்களை பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மற்றபடி ஒன்றுமே இல்லை. உங்களோட விஷஸ் வி நீட் விஷஸ் அண்ட் சப்போர்ட் நான் சொல்ல மாட்டேன். உங்கள் அன்பு இருந்தால் போதும் நமக்கு. ஓகே புது முயற்சி. கண்டிப்பாங்க சார். தேங்க்யூ சார். அதுதாங்க நான் சொல்கிறேன். அந்த ஜென்ரேஷனுக்கு ரஜினி சாரை வந்து இந்தியாவிலேருந்து அனுப்பிச்சிருக்கோம். இந்தியா சினிமா வந்து ஜப்பானுக்கு அனுப்பிச்சிருக்கோம் ரஜினி சாரை. இந்த ஜென்ரேஷனுக்கு அகில உலக சூப்பர் ஸ்டார் நாங்கள் அனுப்புகிறோம். எங்கே போய் அடி வாங்க போகிறேனே தெரியல. அது என்னது? அது குளோபல்னா ஒன்லி இங்கே தான்ப்பா. அகில உலகம் மல்டிபிள் அதுக்கெல்லாம் மேலே மல்டி யூனிவர்ஸ். அதுக்கும் மேலே அகில உலகம்னா ஆனால் அதுக்கும் மேலே இருக்கிற பட்டமே நல்லா இருக்கு அகில உலகம். ஆமாம் அது இதுதான் மேக்ஸ். இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சந்தோஷம் அவங்களெல்லாம் பார்த்ததுக்கு. ஓகே டெஃபினட். நல்ல கதை அது மாதிரி செட் ஆனால் நிச்சயமாக பண்ணுவாங்க. இவர் இங்கே என்ன முன்னாடி நோ சொல்ல முடியாதுல்ல. அவரே அழுத்திருப்பார் பாவம் என்ன ஷூட்டிங்கில் பார்த்து. ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட் அவங்க. எதாவது டக்கு டக்கு புரிஞ்சுப்பாங்க. இப்போ பாருங்கள் இந்த 2 கேள்வியுமே அவங்க சொல்லி தான் நீங்கள் கேட்ட மாதிரியே எனக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் கேட்ட 2 கேள்வியும் அவங்கள பற்றின கேள்வி தான். ஒன்று நீங்கள் ஜப்பான் போகல, அடுத்தது நீங்கள் எப்போ நடிக்க போகிறீங்க அதுதானே? ஒன்றா தான் வந்தீங்களா மேடம்? அப்படியா? உங்கள் ஊருக்காரா? நிச்சயமாக வரும். நான் தமிழ் படம் 3 வரும். என்ன வருது? என்னெல்லாம் தகவல் கிடைக்குது? யாரு? இல்லை நிச்சயமாக வரும். நிச்சயமாக நான் சொன்னல ஆல்ரெடி சில படங்களுக்கு தான் நம்ம யோசிக்கணும். தமிழ் படத்துக்கு வந்து மற்றவங்க தான் யோசிக்கணும். ஸோ அதனால் மற்ற டேரக்டர்ஸ்லாம் யோசிச்சு வந்தாங்கன்னா நம்ம பண்ணலாம் நிச்சயமாக. இல்லை கதைக்கு தேவைப்பட்டது தான் டைரக்டர் வச்சாரு. அது ஒரு அதாவது அது யாரையும் நகைச்சுவையாக ஆக்சுவலி இது யாரையுமே ஹர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அவர் நம்ம ரசிக்கிற விஷயங்களை தான் வச்சுருக்கோம். இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை ஃபண்ணுக்காக பண்ணதான். யோகி பாபுலாம் ஃபோன் பேசுகிறாரு இல்லையா ஜாலியாக. இப்போ பாருங்கள் அவர் பேசுனால தான் நீங்கள் தான் கேட்குறீங்க. வச்சது பண்ணால் தான் பண்ணுறேன். தேங்க்யூ ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எனக்கு தெரியும் இவ்வளோ டைம் நீங்கள் மற்ற எதுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்கன்ட்டு. நம்மளால தான் இங்கே இருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. கண்டிப்பாக எல்லாருக்கும் தேங்க்யூ. நல்ல சந்தோஷம். சார் ஆமாம் யாரை வேணால் நம்ம மறக்கலாம். ரியாஸ் பாய் பரஸ் எங்கே இருக்காங்க? தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் சப்போர்ட். தேங்க்யூ வேல்ஸ் அண்ட் தேங்க்யூ த ஹோல் டீம் அண்ட் தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும் ஸ்பெஷலாக ஒரு நன்றி.